மக்களே இன்னைக்கு என்னடா ரெசிபி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரே யோசனை. சரி வீட்ல என்ன இருக்குன்னு பார்த்தா முட்டை தான் இருந்துச்சு. சரி இத வச்சு டிஃப்ரெண்ட்டா ஏதாச்சும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பு அப்படின்னு ஒரு ரெசிபி இருந்துச்சு. சரி இது நாள் வரையும் இத நம்ம ட்ரை பண்ணதும் இல்ல, சாப்பிட்டதும் இல்ல இந்த மாரி. சரி இன்னைக்கு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஆனா எப்படி வருதோ தெரியல. இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு தவால எண்ணெய் ஊத்தி, கடுகு, சீரகம், பட்டை, சோம்பு, கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்த சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துட்டு, ஒரு 4 பல்லு பூண்ட தட்டி சேர்த்து, கொஞ்சமா உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி பழம். தக்காளி பழத்த வந்து நீங்க கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், அரைச்சும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி பழத்த சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு, மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு, தண்ணி கொஞ்சமா சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் தட்டு ஓப்பன் பண்ணிட்டு, இப்பதான் பெரிய டாஸ்க்கே முட்டை உடைச்சு ஊத்தணும். முட்டை உடைச்சு ஊத்துறது தான் எனக்கு பயமே. முட்டை உடைச்சு ஊத்துனா அப்படியே நிக்குமா? இல்ல ஆத்துல தண்ணி ஓடுற மாரி ஓடி போயிருமா? அப்படிங்கிற மாரி. ஆனா உடைச்சு ஊத்துனதுல 3 முட்டை வந்து அடிச்சிட்டு போயிருச்சுங்க. 2 முட்டை தான் அழகா இருந்துச்சு. இதுக்கப்புறம் இத வந்து எப்படி கிளறணும்னே எனக்கு தெரியல. எப்படி இது வெந்து வரும்னும் எனக்கு தெரியல. சரி நானும் சைட்லலாம் விட்டு ஏதாவது பண்ணி பார்க்கலான்னு பண்ணுனேன். ஒன்னத்துக்கும் வேலையாவல. கொஞ்சம் வேகுது, கொஞ்சம் வேகல. குழம்பு இருந்த இடத்தையும் காணோம். அந்த அளவுக்கு முட்டையாவே தான் இருந்தது மேல. சரி இது ஒன்னத்துக்கும் ஆகாது போல அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயும் செய்றோம்ல, முட்டை பொடி மாஸ் அந்த மாரி வந்து முட்டைய வந்து நல்லா கிளறி விட்டுட்டேன். வேற வழி எனக்கும் தெரியல. அது எப்படி உடைச்சு ஊத்துனதுக்கப்புறம் முட்டைய வேக வச்சு எடுக்கணுங்கிறது எனக்கு தெரியல. சரி ஓகே. கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்ப வந்து முட்டை பொடி மாஸ் மாரியே வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஃபைனலா முட்டைய நல்லா கிளறி, மிளகுத்தூள் தூவி இறக்குனா சூப்பரா முட்டை பொடி மாஸ் ரெடி. நான் ஒரு டிஷ்ஷு செய்ய போய் அது ஒரு டிஷ்ஷா வந்துருச்சு. இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. டாட்டா, பாய் பாய்.